எந்தெந்த திசைக்கு யார் தாயார்னு அகிர்புத்தினிய சம்ஹிதை சொல்றது. பிராச்சியாந்திசி தஜாதேவீம் பீதவர்ணாம் விசிந்தையேத். முதல்ல கிழக்கில் ஆரம்பிக்கிறப்போ கிழக்கு திசையில் ஜெயாதேவியோட எழுந்துள்ளிருக்கிறார். அவ எந்த வர்ணத்தில்? பீதவர்ணாம், மஞ்சள் ஷஹப்பு வர்ணத்தில் பிராட்டி இருக்கிறாள். அடுத்தது தென்கிழக்குக்கு வாங்க. ஆக்னேயாம் மோகினீம் தேவீம் ஷாமல ஆயதேக்ஷணாம். அடுத்து மோகினின்னு திருநாம். அவ கருத்து வர்ணத்தோட அழகான கண்களோடு இருக்கிறாள். யாம் யாம் அனுஸ்மரே தேவீன் தெற்கு திக்கில் விஜயாம் கிருஷ்ணரூபிணீம். விஜயானவளுக்கு திருநாமம். அப்போ முதல்ல ஜெயா, அடுத்தது மோகினி, மூணாவது விஜயா. கிருஷ்ணரூபிணி, கண்ணனுடைய மாந்தளிர் பச்சை கருப்பு நீல உருவத்தோடு இருக்கிறாள். ரக்தவர்ணாம் ததா தேவீம் நைருத்யாம் ஹலாதினீம் ததா. ஹலாதினி நைருதி தசை, அந்த தசையில் எழுந்துள்ளி இருக்கிறார். ரக்தவர்ணம் ஷஹப்பு வர்ணம், ரத்தத்தின் சிவப்பு வர்ணத்தோடு உள்ளாள். அப்புறம் மேற்கு பக்கம் அஜிதாம் பீதவர்ணாந்து பிரதீட்சியாம் சம்ஸ்மரேத் பராம். மேற்கு திசையிலே அஜிதாங்கிற திருநாமத்தோட பீதவர்ணத்தோடு இருக்கிறாள். வாயவ்யாந்திசி மாயாம் து கிருஷ்ணவர்ணாம் சனாதனீம். வாயவ்ய திசையிலே கிருஷ்ணவர்வா மாயாங்கிற திருநாமத்தோடு இருக்கா. உதீச்சியாம் ரக்தவர்ணாம் தாம் ஆசாயாம் அபராஜிதாம். அபராஜிதாங்கிறது ஏழாவது தேவிக்கு இருக்கிற அர்த்தம். வடக்கு திசையில் உள்ளாள். ஐசான்யாம் சம்ஸ்மரேத் சித்திம் தூம்ரவர்ணாம் அத்தப்பரம். தூம்ரவர்ணம் அந்த விஷ்புலிங்கமாய் அப்படி புகப்பரப்படுற வர்ணம் இருக்கு. அத்தோட கூட சித்திங்கிற தேவி இருக்கிறாள். ஜயா, மோகினி, விஜயா, ஹலாதினி, அஜிதா, மாயா, அபராஜிதா, சித்தி என்ன 8 தேவிமார்களோட கூட எழுந்துள்ளிருக்கிறார். உக்ரம், வீரம், மகாவிஷ்ணு, ஜலந்தம், சர்வத்தோமுகம்னு சொல்கிறோம் இல்லையோ. அப்போ எல்லா பக்கத்துலேயும் முகம் வச்சிருக்காருனால் தானே வச்சிருப்பார்னு ஒரு அர்த்தம். 8 மகிஷிகளை 8 பக்கத்தில் வைத்துக்கொண்டு உலகத்தை நிர்வாகம் பண்ணுறாருங்கிறது மற்றொரு அர்த்தம். இப்படி மாலைகளோட 8 மகிஷிகளோட பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறாருங்கிறது அற்புதம். அடுத்த அர்த்தம் சொல்றார். அனந்தாழ்வானை, அதாவது ஆதிசேஷனை தனக்கு கொடையாக கொண்டு கையில் ஷார்ங்கத்தை பிடிச்சிருக்கிற ஷார்ங்க நரசிம்மர், வில்லோட கூட இருக்கிற நரசிம்மர். சத்தியஜான சுகஸ்வரூபம் அமலம் க்ஷீராப்தி மத்தியஸ்திதம் யோகாரூடம் அதிப்பிரசன்ன வதனம் பூஷா சஹசிரோஜ்வலம் திரையக்ஷம் சக்கர பினாகசா பயகரம் பிப்ராணம் அர்க்கச்சவிம் சத்ரீபூத பணீந்திரமிந்து தவளம் லக்ஷ்மி நிசிம்மம் பயே. இதை பராசர சம்ஹிதை சொல்றது. பாராசர சம்ஹிதையிலே சத்தியஜான சுகஸ்வரூபம் அமலம், சத்தியமாயின நித்தியமாயின்னு அர்த்தம். ஞானம் அதீத ஞானமுடையவராய், சுகஸ்வரூபம் அமர்ந்திருக்கிறத பார்க்கறதுக்கே சுகமாக இருக்கிறவராய். நம்மளாம் சில சமயம் உட்காண்டிருக்கோம் பாருங்க. உட்காண்டிருக்கிறத பார்த்தாலே நீ எழுந்துருன்னு சொல்லிடலாம் போல இருக்கும். ஏன் சுவாமினா அது இப்படி பிடிச்சிருக்கா, இப்படி தூக்கி வச்சுருப்பா, இப்படி உட்காந்தோன்னு இருக்கணும் இல்லையோ. இப்போ அது இங்கே வலிக்கிறது, இங்கே வலிக்கிறது, இங்கே வலிக்கிறதுனால் எத்தனை நாள் உட்கார்றது? இப்போ அப்போ இப்படி சாஞ்சிக்கிறா, அப்படி சாஞ்சிக்கிறா, முடியல, கொஞ்ச நாள் எழுந்து நிற்பான்னா அப்போ சுகாசீனமாக இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் ஆசனமே துக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லையா, பெருமாள் எழுந்துருள் இருக்கிறது சுகாசீனம், அமர்ந்திருக்கிறதே ஆனந்தமாக இருக்கார், சௌக்கியமாக இருக்கார். அப்படிப்பட்டவராய் சத்தியஜான சுகஸ்வரூபம் அமலம் க்ஷீராப்தி மத்தியஸ்திதம் எங்கிருக்கிறார்? ஆதிசேஷன் குடைபிடிக்க பார்க்கடலுக்கு நடுவில் எழுதியிருக்காருங்கிறார். இந்த நரசிம்ம பெருமாள் பார்க்கடலுக்கு நடுவே இருக்கிற பெருமாளை வர்ணிக்கிறார். யோகாரூடம் அதிப்பிரசன்ன வதனம், யோகத்தில் எழுந்துருளி இருப்பவராய் அதிப்பிரசன்னம், பார்க்கறதுக்கே நமக்கே ஒரு ஆனந்தம் ஏற்படுத்தக்கூடிய வடிவோடே பூஷா சஹசிரோஜ்வலம் 1000 ஆபரணங்களையும் தரித்து கொண்டு திரையக்ஷம் சக்கர பினாகசா பயகரம் 3 திருக்கண்களோடே சக்கரத்தை தரித்து பிப்ராணம் அர்க்கச்சவிம், சவி ஒளி, அர்க்க சூரியனை போன்ற ஒளிபடைத்தவராக உள்ளால். அடுத்தது சொல்றார் 8 கைகள்லையும் சக்கரத்தை பிடிச்சிருக்கிற நரசிம்மரம். அதில் சம்ஹிதை என்ன அழகா சொல்றதுனால் 8 கையில் சக்கரம்னு சொல்லிட்டேனே, இந்த ஒவ்வொரு சக்கரமும் எதற்காகன்னு தெரியுமோ? நம்ம என்ன சக்கரம் 8 சக்கரம் பிடிச்சிருக்கான்னு நினச்சி விடுவோம். 8 சக்கரத்துக்கும் பயன் வேறையாம். இந்த சக்கரம் இதுக்கு, இந்த சக்கரம் இதுக்கு, இந்த சக்கரம் இதுக்கு பார்ப்போம். 8 கைகள்லையும் வராக நரசிம்மர் சக்கரம் பிடிச்சிருக்கார். சக்கர அஷ்டகதரன் தேவம் திரிநேத்திரம் ச உக்ர விக்கிரகம் விஸ்வரூபம் அஜம் சௌமியம் வராக நரஹரிம் பஜே. விஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை, வராக நரஹரியான பெருமாளை வணங்குகிறேன். சக்கர அஷ்டகதரன் தேவன்,
8 கைகளில் 8 சக்கரங்களை படித்தவராக உள்ளார். தேவம் திரிநேத்திரம் ச உக்ர விக்கிரகம், 3 திருக்கண்களோடு இருக்கார். இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 8 சக்கரங்களுக்கு என்ன 8 பயன்னு சொல்கிறேன். இன்னென்ன பயன் உங்களுக்கே தெரியும், ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இதானா நானே சொல்லியிருப்பேன் போல் இருக்கேன் அப்படின்னு அப்புறம் தான் தோணும். அது அதானா மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் இருக்குதுன்னு வச்சுங்க. முதல்ல சக்கரங்கிறது பகவானுக்கு இருக்கிற அடையாளம். ஆரோத்தர் போகிறார், அந்த சக்கரம் பிடிச்சிட்டு இருப்பார், அவர்கிட்ட போய் சொல்லு. நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார், உருவார் சக்கரம் சங்கு சுமந்து இங்கும்மோடு ஒருபாடு உழல்வான் ஓர் அடியான முளனென்னே. சங்க சக்கரத்தை நீரே தான் தூக்கிட்டு இருக்கணுமா, கொஞ்சம் கீழே வைக்கக்கூடாதான்னா. பெருமாள் பதில் சொல்லிட்டார், வச்சுட்டா என்னை நானே ஒத்துக்க மாட்டான், அதை நான் பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் எனக்குன்னு அடையாளம் இருக்கும். செருவன் சக்கரம் சங்கடையாளம் திருந்த கண்டேன்னு பாசுரம். ஆழ்வார் தூது விடுறார் இல்லையோ, பட்சிகளை பார்த்து தூது விடுறார். நீ போய் பகவானிடத்தில் நான் ரொம்ப தவிக்கிறேன்னு சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லு. அது சரி கிளம்பிடுத்து. கிளம்பரிச்சு திடீர்னு சந்தேகம் வந்துடுது, நான் யாரை பார்த்து சொல்லணும்னே சொல்லலையே, நம்மாட்ட ஆறான வாசலில் போகிறவனை பார்த்து நம்மாழ்வார் காத்திருக்கான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ஒன்றும் கவலைப்படாதே, அங்கே போ. அங்கே போயிட்டா யார் சக்கரத்தை கையில் பிடிச்சுட்டு இருக்காரோ அவரை பார்த்து செய்தி சொல்லிட்டுன்ட்டான். அப்போ பறவை சொல்லுது, சக்கரம் பிடிச்சுட்டு இருக்காருன்னு கேட்கட்டமா ஊரில் போய்? அதான் ஒரே அடையாளம் இருக்கு. இப்போ செருவன் சக்கரம் சங்கடையாளம் திருந்த கண்டே, சரியா பாரு, அவர் சக்கரத்தை பிடிச்சிட்டு இருப்பார். அப்படி பிடிச்சிருந்தானே ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சங்கேந்தும் கையானை தொழாக்கை கையல்ல கண்டாமே மெய்யானை மெய்ய மலையானை என்ன 10 பாசுரமாண்டார். நீடாகம் சுத்தி நடுவரை நட்டு ஆழ்கடலை பேடான் கடைந்த முதன் கொண்டு வந்த பெம்மான். அதில் சாதிக்கிறார், மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானை, சங்க சக்கரத்தை தரிச்சுருக்கான்னு சொல்லிட்டு தொழாக்கை கையல்ல கண்டாமே, அந்த பெருமாளை நமஸ்கரிக்காத கை கையல்ல. அதுக்கு வியாக்கியானத்தை பெரியவாசனர் சாதிக்கிறார், அந்த கை சங்க சக்கரத்தை பிடித்த கை தொழுவித்து கொள்ளும் கை. இந்த கை அஞ்சலி ஹஸ்தம் தொழும் கை. இது தொழும் கை, அது தொழுவித்து கொள்ளும் கை. அந்த கை சங்க சக்கரம் பிடிச்சுட்டு இருக்கும். இந்த கை எப்போதும் நமஸ்காரம். பத்தாஞ்சலி புடாகிருட்டாக நமயித்தேவபாதினான்னு ஸ்வேதத்வீபவாசிகள்லாம் சொல்லிட்டு இருந்தார்கள்னு சொல்ல சொல்லி நமஹா நமஹா நமஹான்னா தொழும் கை. அஞ்சலி ஹஸ்தமாக இருக்கணும், அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினின்னு சொல்கிறாலும். அப்போ நம்மளது அஞ்சலி, அவரது சங்க சக்கரத்தை பிடிச்சிட்டு இருக்க போகிறது. இது லக்ஷ்மணன் ராமனிடத்தில் சொல்கிறார், ராமா உனக்கு அடையாளம் சார்ந்தம், பகவானுக்கு அடையாளம் சக்கரம் சங்கம், உனக்கு அடையாளம் சாருங்கம். மெதுவாக ராமன் கேட்குறார், தெப்பம் கட்டணும்னா கட்டடை, மரம் வெட்டணும்னா வெட்டுற, பர்ணசாலை கட்டணும்னா கட்டுற, சண்டை போடணும்னா போடுற, புஷ்பத்தை கொய்துன்னு வரணும்னா வர, தளிகை பண்ணணும்னா பண்ணுற. இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லையே லக்ஷ்மணா, உனக்கு எப்படி இதெல்லாம் நீ தெரிஞ்சுட்டே? நானும் நீ ஒன்றாத்தானே வசிட்டர் இடத்துல படித்தோம், உனக்கு மட்டும் இதெல்லாம் எங்கேருந்து புரிஞ்சுதுன்னார். லக்ஷ்மணன் சமாதானம் சொன்னார், நீ ரிஷிகளெல்லாம் கேட்டுக்கிற, ஜகத்தை எல்லாம் ரட்சிக்கிற, மோட்சம் எல்லாம் கொடுக்குற, சிவப்பதியாக இருக்கே, இதெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சுட்டே? தெரிஞ்சுட்டே இல்லையோ, ஜகத்துக்கு காரணமாக நீ தான் இருக்க, வியாபகமாக நீ தான் இருக்க, நியந்தாவா நீ தான் இருக்க, மோட்சம் நீ தான் கொடுக்குற, இதெல்லாமா வசிட்டர் உனக்கு சொல்லி கொடுத்தார். அப்போ நீ இருக்கியோ இல்லையோ? சுவாமிக்கு வேண்டியது சேஷிக்கு வேண்டியது உங்ககிட்ட இருக்குது, சேஷனுக்கு வேண்டியது எங்கிட்ட இருக்குது. இது இருக்கிறதுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, இயற்கையில் நம்மக்கிட்ட இருக்கிறதான்னு லக்ஷ்மணன் அவருக்கு சொல்கிறார். அப்போ பெருமாள் கையில் சக்கரம் பிடிச்சிருக்கான்னு சொன்னால் எளிதான அடையாளம், இதுதான் அவருக்கு முதல் அர்த்தம்னு தெரிஞ்சுக்கும். அப்போ சக்கரம் எதுக்குன்னால் எளிமையில் நம்ம போல இருக்கிறவாளுக்கு அடையாளம். இது பாருங்க சக்கரம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு உள்ளாம். இப்போ ஒருவேளை பல தெய்வங்கள் வராள்னு வச்சுக்கோ, முருகன் வருகிறார், சிவன் வருகிறார், விநாயகர் வருகிறார், பெருமாள் வருகிறார். இது எது பெருமாள்னு கேட்டேன் எப்படி சொல்லுவேன்? சொன்ன சக்கரம் பிடிச்சிருக்காருன்னு சொல்லுவோம் இல்லையோ? சாமானிய அடையாளம்னு வச்சுக்கோ. இது சாமானியனுக்கு இருக்கிற அடையாளம் இல்லை. இப்போ 2வது பிரயோஜனம் பார்ப்போம். சக்கரம் அவருக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம். அப்படின்னால் இன்றியமையாத அடையாளமே சக்கரம் தான். இதை மந்தோதரி சொல்லுகிறாள் ராமாயணத்தை. தமச பரமோ தாத்தா சங்க சக்கர கதாதரா ஸ்ரீவத்சவக்ஷாக நித்யஸ்ரீ அஜய்ய சாஸ்வத துருவா. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா. ராவணன் கீழே விழுந்திருக்கான், ராமன் விஜயராகவன் நின்றுட்டு இருக்கான். கையில் அந்த வில்லோட தன்னோட தரையில் ஊன்றி நிற்க நன்னா ராமனை வெய்யணுங்கிற வேகத்தோடு வந்தான். வெய்ய வந்த வாயாலே வாழ்த்தி போனாள்னு எழுதினார். வந்தது வெய்யறதுக்கு ராவணன் கீழே கிடக்கிறான், அங்கவே மேலே விழுந்து புரண்டாவும். ராவணா, இந்த ராமன் உன்னை கொல்லலை, அதுக்கெல்லாம் அவனுக்கு சக்தி கிடையாது. நீ உன் இந்திரியங்களை அடக்காத போனே, அதுக்கு நீ அழிஞ்சு போயிட்டேன்.
அதனால தான் இந்த காம சுகத்துக்கு ஈடுபட்டு அழிஞ்சியே தவிர ராமன் இதுக்கு ஒன்றை கொல்ல போகிறார், சர்வரக்ஷகன் ஒன்றை மட்டும் கொல்லுவாரா? அப்போ உங்ககிட்ட தான் தப்புன்னு மந்தோதரி எழுதாளோ இல்லையோ. பக்கத்தில் திரும்பி ராமனை பார்த்தா ஆச்சரியமான திருவுருவத்தோடு நின்னார். இப்போ இவரை பற்றி நான் தெரிஞ்சுனுட்டேன், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கும்படி சொல்கிறேன். இப்போ ஆறானு மல்லன் அறிந்தேன் அவன நான் ஊரார் உனக்கரிய கூறுகேனோன்னு திருமங்கியாழ்வார் பாசுரம். அப்படி என் தாப்பனார் ஒரு புஸ்தகம் எழுதினார், தெங்கலையும் வடகலையும். புஸ்தகம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். அப்போல்லாம் இது எப்போ என் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஷட்டப்த பூர்த்தி போது இது போட்டார். அதில் என்னென்னலாம் எழுதியிருக்காருன்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ இந்த 2 சேர்த்து எழுதியிருப்பார். ஒன்று எழுதினது அவர் சொன்னாலும் இல்லையோ, வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா, நான் ராமனை யாருன்னு தெரிஞ்சுனுட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிராப்பர் இப்போ சொல்கிறேன். இது எங்கிருந்து எடுத்துக்கிறார்? அது இருக்கிறது ராமாயணத்தில். ஆனால் திருமங்கியாழ்வார் பாடச்சே, ஆறானு மல்லன் அறிந்தேன் அவன நான் ஊரார் உமக்கரிய கூறுகேனோ. இந்த பெருமாள் ஆறுங்கிறத நான் தெரிஞ்சுனுட்டேன், நீங்கள்லாம் தெரிஞ்சபடி சொல்கிறேன்னு குறத்தி சொல்கிறா. திருமங்கையாழ்வாருக்கு நாயிகா பாவம், அவளுக்கு பெருமானை நினைத்து ஒரே காதல் மயக்கம். இவ ஆருக்கு வசப்பட்டிருக்கா, யாரை காதலிக்கிறான்னு குறத்தையை கூப்பிடுறா தாயார். அவள் இந்த பெண்ணோட மணிக்கட்டை எடுத்து மோந்து பார்த்தாள். போத்துட்டு தெரிஞ்சுனுட்டேன், இந்த பெண்ணு பேரில் ஆவேசிச்சிருக்கிறது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவள் தான் கண்டதும் காதல்னு இப்போ பிடிச்சிருக்கா. இப்போ அவன் ஆறுன்னு அவனுக்கு தெரியுமா? ஆறானு மல்லன் அறிந்தேன் அவன நான் ஊராறு மக்கரிய கூறுகேனோ, ஆறால் இவ்வையம் அடியளப்புண்டது தான் மற்றாராலே கண்மாறி காத்தது தான் ஆழி நீரானால் கடைந்திடப்பட்டது அவன் காண்மின் ஊரா நிறமே துறகெல்லாம் உண்டு மிழ்ந்தும் என்ன வரிசை அடையாளம் சொல்லிட்டே போராடும் இல்லையோ. அப்போ அங்கே சொல்லச்சு தமிழ் பாருங்க, நான் தெரிஞ்சுனுட்டேன், உங்களுக்கு சொல்கிறேன். சம்ஸ்கிருதம் வியக்தம் ஏஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா. அந்த பெருமாளுக்கு அடையாளம் என்னன்னால், ராமன் கையில் சக்கரமும் கிடையாது, சங்கும் கிடையாது. அவர் நிற்கிறது ராமன் தானே, எங்க சார்ந்தத்தோடு தானே நிற்கிறார். ஆனால் என்ன அடையாளம் சொல்கிறா பாருங்க, தமச பரமோ தாத்தா சங்க சக்கர தாராதராங்கிறவள். ராமன் பார்த்துட்டே இருக்காரு, சிரிக்க கூட இல்லை. சரி, யாரையோ பற்றி சொல்லிட்டு இருக்கார் பாருங்க, இவர் தான் அந்த யாரோ, வேற யாரும் இல்லை, ஸ்ரீமன் நாராயணன் சங்கச்சக்கர கதாதரன். அவர் தான் சாட்சான் நாராயணோ தேவா கிருத்வாமர்த்தியமையும் தனும். அந்த பெருமாள் தானே கீழே தேவர்கள் பிரார்த்திக்க ராமனா அவதரிச்சிருக்கார். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சங்க சக்கரத்தை தரித்தவர், சாஸ்திரம் கொடுக்குற அடையாளம். சக்கரதாரி சக்கரதரன் அப்படிங்கிறது வேதம் ஒத்துண்ட அடையாளமும் இல்லையோ. கருட வாகனன், ஆதிசேஷ பர்யங்கன், ஸ்ரீயப்பதி, வனமாலா விராஜிதன், புண்டரீகாக்ஷன், இதெல்லாம் பகவானுக்கு இருக்கிற ஸ்வரூப நிரூபக தர்மங்கள். அப்படி சக்கரம்ங்கிறது இயற்கை அடையாளம், இன்றியமையாத அடையாளம். அப்படிங்கிறத 2வது பயனாக வச்சுங்கோ. அதுக்கு மேலே 3வது பயன் சொல்லணும்னால் நிரூபித ஸ்வரூப விசேஷனம். வெறும் ஸ்வரூப நிரூபம் மட்டுமில்லை, இன்றியமையாத இடம் மட்டுமில்லை, அவருக்கு அழகு கூட்டுறது பெருமை கூட்டுறதும் சக்கரம் தான். இன்னாருக்கு அடையாளம் சொல்லு, அடையாளம் சொல்லட்டும், அடையாளமே பெருமை சேர்க்குமான்னு தெரியாது. பகவானுக்கு சக்கரத்தை பிடிச்சிருக்காருங்கிறது தான் இயற்கையே, சக்கரத்தை பிடிச்சிருக்காருங்கிறது தான் பெருமையே. அது எங்கே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னா, வெறுமை சக்கரத்தை அவர் பிடிச்சிருக்கலையே, அதுக்கு மேலே ஒரு தங்க கவச்சம் போடுறா, அதுக்கு மேலே ஒரு வைரம் இழைச்ச கவச்சம் போடுறா, அதுக்கு மாலையெல்லாம் சாத்துறா, தனியாக சக்கரத்தாழ்வார சன்னதி எழுந்துருளை பண்ணிவிடுறா. இப்படி ஒவ்வொன்றும் பண்ணால் அது அதற்கு பெருமை கூட்டிடுறதோ இல்லையோ. அப்போ இன்றியமையாதுன்னா வெறுமை பிடிச்சிருந்தா போறாதா? அதுக்கு போய் இத்தனை அலங்காரமானால் அதுதான் நிரூபித ஸ்வரூப விசேஷனம். எங்கு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். கங்குலும் பகலும் கண்டுயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும். சங்கு சக்கரம்னு சொன்னாலே கைகூப்பிடுறாளாம் நம்மாழ்வார். சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும். இது முதல் பாட்டு வந்து. அடுத்த பாட்டில் வட்டவாய் நேமி வலங்கையாவென்னும் வந்திடா என்னே மயங்கும் சிட்டநேர் செழுநீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்துன்னு 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி போசுறோம். அப்போ சொல்லச்சேவே சங்கு சக்கரங்கள் சொல்லுவோம், மேலே வாய் பேச முடியாது, விக்கிச்சு போயிடும், கைகூப்பும். சங்கு சக்கரம்னு சொன்னால் அந்த அளவுக்கு பெருமை மனசில் பட்டு தானே மயங்கி போடுறாள் பராங்குஷ நாய்க்குன்னு இருக்கும் இல்லையோ. இதைத்தான் நிரூபித ஸ்வரூப விசேஷனம் 3வதுன்னு வச்சுங்க. அப்போ சாமானிய அடையாளம் முதல்து, இன்றியமையாத அடையாளம், சாஸ்திரம் ஒத்துண்ட அடையாளம் 2வது, அதுக்கப்புறம் ஒத்துண்ட அடையாளத்துக்கு பெருமை சேர்க்கிறது 3வது. 4வது ஆபரணமாக இருக்கும். பகவானுக்கு அது ஆயுதமாக மட்டும் இருக்காது, அது சிறந்த ஆபரணமாக இருக்கிறதோ இல்லையோ. எங்கு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னால், ஏன் ராமானுஜரே வைகுந்தத்தில் பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்கார், என்னென்னலாம் சாத்தின்றிருக்கார்னு சொல்லச்சே, பஞ்ச ஆயுதங்களையும் சுகஸ்பரிசை சுகமாக ஸ்பரிசமாக அப்படி கையில் பிடிச்சிருக்காருனால்
பட்டர் சாதிக்கிறார். ஏதே சங்ககதா சுதர்சன விருதா க்ஷேமங்கரா பாஹவஹ பாதத்வந்தமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹே ஜனாஹ இத்யூச்சுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேண வக்திரேண தத் வியாகுர்வன்னிவ நிர்வகேன்ம மதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சஹா. அங்கே சாதிக்கிறார். அவர் திவ்யாஸ்திர புஷ்பித சதுர்புஜம் அத்யுதாரம். அவர் கற்பக மரத்தை போல இருப்பாராம். கற்பக மரத்தினுடைய 4 கிளைகளை போல 4 கைகள் பிடிச்சிருக்காராம். அந்த கிளைகளில் தொங்குகிற பூங்கொத்துக்களை போலே திவ்ய அஸ்திரங்கள் தொங்கிட்டு இருக்கான். கற்பக மரத்துக்கு 4 கிளை, அந்த கிளையில பூங்கொத்துகள் தொங்கிறது. அதான் சங்கன் சக்கரம் கதை. அதைத்தான் திவ்யாஸ்திர புஷ்பித சதுர்புஜம் அத்யுதாரங்கிறார். அப்போ ஆபரணம் ஆயிடுத்தோ இல்லையோ? என் சுவாமி எங்களுக்கெல்லாம் அது ஆயுதமாக படுறது என்னால். நம்ம ராவணனா போனால் ஆயுதமாக படும், இல்லை நம்ம விபீஷணனா போனால் ஆபரணமாக படும். நம்ம எப்படி போகிறோங்கிறது பொறுத்தது. இப்போ நம்ம விபீஷணனா பிரகலாதனா போனோம்னா அது ஆபரணமாட்டம் இருக்கும். நம்ம வரச்சவே சிசுபாலன் தந்தபக்த நாட்டம் வந்தோம்னா அப்போ அது நிச்சயமாக ஆயுதத்தை போல தான் தோண போகிறது. ஒரே சங்கம். பெருமாள் சங்கநாதத்தை எழுப்பினார். ருக்மிணிக்கு பரமதிருப்தி. கண்ணன் கல்யாணம் பண்ணினதுக்கு குண்டினபுரத்துக்கு வந்துட்டார். சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வெதாரயத்து. என்ன கண்ணன் சங்கநாதத்தை எழுப்பின உடனே திருத்தராஷ்டிரனுடைய 100 புதல்வர்களின் மனசே உளுத்து போச்சு அப்படின்னு ஆரம்பத்தில் கீதையிலே பார்க்குறோம். அப்போ ஒரே சங்கநாதம் ருக்மிணிக்கு பரமதிருப்தியாக இருக்குது. ஆனால் துரியோதனாதிகளுக்கு ஒரே கட்டமாக இருக்கேன்னால் மனசு எப்படியோ அப்படித்தான். நாம் எப்படி அணுகுகிறோமோ அதுக்கு தகுந்தா போல தானே கிடைக்கும். அது 4வது அடையாளம் ஆபரணம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 5வது விரோதிகளை தொலைப்பவர். இதுதான் அவருக்கு 5வது பயன். அப்படி என்ன சொல்லிட்டு இருக்கேன்? 8 கைகளிலும் நரசிம்ம பெருமான் சக்கரம் பிடிச்சிருக்கார். அந்த சக்கரம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பயன் இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 5வது பயன் சொல்கிறார். குட்டத்து கோள் முதலை துஞ்ச. ஆழ்வார் பாசுரத்தில் கடைசியாக சாதிக்கிறார். முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதியோ இல்லையோ, தொட்டபடையட்டும் தோலாத வெண்ணியான் அட்ட புயகரத்தான் குட்டத்து தோள் முதலை துஞ்ச குறித்தெருந்த சக்கரத்தான் தாழ்முதலே நங்கட்குச் சார்வு. கோள் முதலை துஞ்ச பெருமாள் சக்கரத்தை விட்டார். குட்டத்து தோள் கோள் முதலை துஞ்ச. கஜேந்திராழ்வானுக்கு காலி முதலை நடத்துல சிக்கினுடுத்து. அப்போ முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான். சக்கரத்தாழ்வார பிரயோகம் பண்ண உடனே முதல்ல தலைப்படுத்தோ இல்லையோ? அப்போது விரோதிகளை தொலைப்பதற்கு சக்கரம் பயன்படுகிறார். அது 5வது பிரயோஜனம். அதுக்கப்புறம் 6வது அர்த்தம் சொல்கிறார். கைகடலான் நேமியான் நம்மேல் வினை கழிவான். ஏதோ விரோதி மட்டும் இல்லை, முதலை இல்லை, சிசுபாலன் மட்டும் இல்லை. இப்போ நமக்கு உள்ளூர் இருக்கே பாபங்கள்ங்கிற விரோதிகள். அகங்காரம், மமக்காரம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சல்யம், எத்தனை விரோதிகள் இருக்கா? இந்த விரோதிகள் எல்லாத்தையும் எதை கொண்டு போக்குவார்னால் கைகடலான் நேமியான். தன் கையை விட்டு நேமி கடலவே கடலாது. நம்மேல் வினை கழிவான். நம்ம இடத்துல இருக்கிற வினைகள்ங்கிற கர்மங்களையே தொலைக்கிறார். அப்போ வெளி விரோதிகளை தொலைச்சார், குட்டத்து தோள் முதலை தொஞ்சார். நம்மகிட்ட இருக்கிற உள்விரோதிகளை தொலைக்கிறார். அதைத்தான் கைகடலான் நேமியான். அடுத்து 7வது ரொம்ப முக்கியம். நம்ம சம்பிரதாயப்படியே பார்த்தீங்கன்னால் சக்கரத்தாழ்வார் இருக்கவே தானே பஞ்சசம்ஸ்காரம் சமாசேனம். அது இருந்தால் தானே படிப்போம். தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றொன்று நின்று குடிகுடி ஆட்சிகின்றோம்னு பாசுரம் இல்லையோ? என்னையும் என் உடமையும் உன் சக்கரப்பொறி ஒத்திக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பேன் பெரியாழ்வாருடைய பாசுரம். அதனாலே சங்க சக்கர லாஞ்சனத்துக்கு முதல் சக்கரம் இல்லையோ? அதற்கு அடையாளத்துக்கு பயன்படுறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா சக்கரம் தான் சாட்சி. எதுக்கு சாட்சி? பெருமாளுக்கு நமக்கும் ஒரு வாதாடம் நடக்கிறது. நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன், அவர் ஏதோ ஒன்று சொல்கிறார். அதுக்கு இப்போ யாரையானு சாட்சியாக கூப்பிட்டாகணும். நம்மாழ்வாரும் பெருமாளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறார், உரையாடல். அப்போ ஆழ்வார் சொல்கிறார், நான் பெரியன் நீ பெரிய என்பை ஆரதறிவார். அதாவது ஊன் பருக நேமியாய் உன்னு யாரு எதுன்னு தெரியல. நீ புவியும் இருவிசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய் அவிவின்னி யான் பெரியன் நீ பெரிய என்பதன ஆரறிவார். புவியும் இருவிசும்பும் நின்னகத்த. இந்த ஜகத்து முழுக்க ஒன்றுமேல் இருக்கு. ஆனால் நீயோ நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய், என் காது வழியே உள்ளே புகுந்து என் உள்ளத்துக்குள்ளே உட்காண்டிருக்க. நகரலை போன். இதில் நான் பெரியவனா நீ பெரியவனா? உலகத்தை நீ தாங்குற, உன்னையும் சேர்த்து நான் தாங்குறேன். அப்போ யார் பெரியவன்? உன்னை விட நான் தானே பெரியவன். சாட்சி இருக்கான்னு பெருமாள் கேட்டார். இருக்கார். ஊன் பருக நேமியாய் உண்ணும். உன் வழக்கையில் சக்கராயுதத்தை பிடிச்சிருக்கியே, அவரை கூப்பிட்டு நம்மாழ்வார் பெரியவரா பெருமாள் பெரியவரா நீ சாட்சி கேளுனால் சக்கரத்தாழ்வார் வந்தார். பெரிய தர்ம சங்கடம். யார் கையில் உட்காண்டிருக்குமோ அப்புறம் எதிர்த்து சாட்சி சொல்லியாகணும்.
என்ன உண்மை நம்மாழ்வார் தான் பெரியவர்னு சொல்லணும். இப்போ பெருமாள் ஒரு கண்ணால் பார்க்குறார், ஆழ்வார் ஒரு கண்ணால் பார்க்குறார். மெதுவாக பெருமாள்கிட்டேருந்து நகர்ந்து ஆழ்வாருடைய நிழலில் ஒதுங்கிண்டு இவர் தான் பெரியவர் அப்படின்னு சாட்சி சொல்லிவிட்டார். இப்போ அப்போ சாட்சி சொல்கிறதுக்கு சக்கரத்தாழ்வார் தேவைப்படுறார். அப்படின்னு தான் அம்மாழ்வாரே பாசுரத்தில் சொல்கிறார்னா 8 பயன்கள், அதுக்கு தான் 8 திருக்கரங்களில் பற்றி இருக்கிறார். முதல்ல சாமானிய அடையாளம், அடுத்து ஸ்வரூப நிரூபக தர்மமான அடையாளம், 3வது நிரூபித ஸ்வரூப விசேஷனம், 4 ஆபரணம் அடையாளம், 5 வெளிவிரோதிகளை போக்குகிறார், 6 உள்விரோதியை போக்குகிறார், 7 பஞ்சசம்ஸ்காரம் சமாஷேனம் பண்ணுறதே சக்கரத்தாழ்வாரை கொண்டு, 8 சாட்சியாகவும் சக்கரத்தாழ்வார் இருக்கிறார். இதற்குத்தான் பெருமாள் 8 திருக்கரங்களில் பற்றி இருக்கிறார். சக்கர அஷ்டக தரம் தேவம் திரிநேத்திரம் ச உக்ர விக்கிரகம் விஸ்வரூபம் அஜம் சௌமியம் வராக நரஹரிம் பஜே. இப்படி வராக நிருகரியான பெருமாளை வணங்குகிறேன் என்ன அங்கு சாதிக்கிறது. இதே போல வேகேந்திர சம்ஹிதையில் 74 திருநாமங்கள் 74 உருவங்களை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதோட கூட இன்னொரு அர்த்தம் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். மார்க்கண்டேய புராணத்தில் சொல்கிறது, மேலே நாம் பண்ணுற அபச்சாரங்களுக்கு என்னென்ன அபச்சாரம்னு ஒரு பட்டியல் போட்டு, இது ஜயாக்கிய சம்ஹிதையில் சொல்கிறது, நாம் பண்ணுற அபச்சாரங்களுக்கு இன்னென்ன மாதிரி நிசிம்ம மந்திரத்தை இத்தனை தரம் உத்தேசித்தோம்னால், இத்தனை தரம் நம்ம வாயார உச்சரித்தோம்னால் அதுக்கு அது பிராயச்சித்தமாக போகிறதுன்னு சொல்கிறது பாருங்க. விஷ்ணோர் நிவேதிதம் பிராச்சியாம் நிக்ஷிபேத் யத்ர குத்ரசித் அயோக்கியஸ்யாதவா தத்யாத் சிம்ஹஸ்ய அஷ்டசதம் ஜபேத். அஷ்டசதம்னா 800 நிருசிம்ம மந்திரத்தை 800 தடவை ஜபம் பண்ணு. எதுக்குன்னால் பெருமாள் சன்னதியில் போய் பிரசாதம் வாங்கினோம், வாங்கிட்டு அதை வாயில் துளியும் போட்டுக்காமல் பக்கத்தில் இருக்கிறவாள்கிட்ட கொடுத்துட்டா மகாபாபங்கிறது. இல்லை கீழே போட்டுட்டோம், அதையும் பாபங்கிறது. இப்போ நீ புரி ஜெகநாத க்ஷேத்திரத்துக்கு போகிறேன்னு வச்சுங்க, அங்கே ஒரு வழக்கம் வச்சுருக்கா, அந்த பெருமாள் 2000 படி பிரசாதம் நித்தியப்படி அனுஷ்டிக்கிறார். மற்ற எல்லா கோவிலும் எங்கெங்கே விட்டு போச்சோ சேர்த்து வச்சு 2000 படி தூக்கின் போகிறா பெருமாள் சன்னதியில் கொண்டு போய் வைக்கிறதுக்கே ஒரு நாள் முழுக்க ஆயிடுறது வாழ்த்து. அங்கே ஒரு வழக்கம் வச்சுருக்கா, இப்போ பிரசாதத்தை கையில் தான் வாங்கணும், பிரசாதத்தில் பூமியில் தான் உட்காந்து சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் பிரசாதத்தை முடிச்சுட்டு சாப்பிட்ட அப்புறம் வாயை கொப்பளிக்கிறோமோ இல்லையோ, முதல் கொப்பளித்தல் முதல் வாயை வெளியில் கொப்பளிக்கக்கூடாது, முழுங்கணும். ஏன்னா அந்த பிரசாதத்தினுடைய மிச்சம் கூட வெளியில் போகக்கூடாதான். அப்போ அதையும் உள்ளே தான் முழுங்கிடணும். ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் வண்டியில் எடுத்துன்னு போய் சாப்பிடக்கூடாது, அந்த ஊர்லேயே தான் சாப்பிட வேண்டும். இப்படியெல்லாம் சில வழக்கங்கள்லாம் பிரசாதத்துக்கு வச்சுருக்கா. அங்கே யார் கல்யாணம் காட்சி பண்ணாலும் அவள்லாம் வீட்டில் சமைக்கிறது இல்லை, தளிகெல்லாம் மட்டுறதே இல்லை, கோவிலில் கொடுத்துட்றா. பணத்தை கொண்டு போய் பண்டார்னு போட்டு வச்சுருக்கா. பண்டாரில் 1000 2000 3000 கட்டிட்டோம்னா ஒரு சரியாக முகூர்த்தம் முடிஞ்ச உடனே வண்டியை கொண்டு வந்து நிறுத்திக்கிறா. உள்ளே போய் சொன்னால் அது ஆயிடுத்து பெருமாளுக்கு ஆயிடுத்துன்னு வண்டியே ஏற்றி விட்டுவிட்றா. ஏற்றி நேர போகிறா. அதுதான் எல்லாருக்கும் ஆகாரமே. நம்ம விருந்து தளிகை என்னமோ சொல்லி அப்படியே ஓஹோன்னு பட்டு மெத்த விரிச்சியா மேசையெல்லாம் போட்டியா 100 வகை பக்ஷணம் பண்ணியா 302 பண்ணியா அது 800 ரூபாயா இலைக்கு தன கதையெல்லாம் பேசியிருக்கோம் இல்லையோ, ஒன்றுமே அவள் பண்ணுறதில்லை. அப்படியே மேலே இருக்கிற கூன் சட்டியோட பிரசாதம் வழிஞ்சுட்டு எடுத்துன்னு போகிறா. அதுதான் எல்லாருக்குமே பிரசாதம். அப்போ அந்த பிரசாதத்தை கையில் வாங்காட்டாலோ அல்லது மற்றொருத்தர் இடத்துல கொடுத்தாலோ, இனிமே உட்காண்டிருக்கோம் நம்மெல்லாம் முக்கியஸ்தர்கள்ங்கிறதுக்காக தொன்னையை கொண்டு கொடுப்பா, இலை கொண்டு கொடுப்பா, என்ன பண்ணணும்னு யோசிச்சுங்கன்னா தொன்னை இலையிலெல்லாம் வாங்கக்கூடாது. தாயார் சன்னதி குங்குமம் கொடுக்குறாருன்னா உடனே காகிதத்தை தேடினோம் குங்குமம் வாங்கினோம்னா முதல்ல கையில் வாங்கணும். நீங்கள் அப்புறம் எதில் வேணால் கட்டின்னு போங்க. வாங்கிறது கையில் தானே பிரசாதத்தை வாங்கணும். இது மிச்சம் இருக்கிற பிரசாதத்தை தலையில் தடிக்கணுங்கிறது சாஸ்திரம். வடுக நம்பிகளுக்கு ராமானுஜருக்கு ஒரு உரையாடல். பெருமாள் பிரசாதத்தை வடுக நம்பிகள் வாங்குகிறார். வாங்கினவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் அப்படி கையலமின்றே இருக்கார். பெருமாள் பிரசாதம்னா தலையில் தொடச்சிக்கணும் இல்லையோ, இது அவருக்கு எண்ணம். இப்போ அவர் என்ன பண்ணார்? கையலமின்றே இருந்தாராம். ராமானுஜர் தன் பிரசாதத்தை அவர் கொடுக்குறார். அந்த பிரசாதத்தை தலை தடவிப்பார். அதை பார்த்துட்டு ராமானுஜர் சொன்னார், கையலம வேண்டாமா, எதுக்கு தள்ள தடவிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கார். சரின்னு தலையாடிட்டார். மறுநாள் காலத்தால் நம்பருமாள் சன்னதியில் பிரசாதம் கொடுத்தார். வாங்கினோடனே போய் கையலம் விழுந்துட்டார். ராமானுஜர் கேட்குற, என்ன இப்படி போய் பெருமாள் பிரசாதத்தை கையால் முட்டிடு தலையில் தொடச்சிக்க வேண்டாமான்னார். அவன் நேற்றுக்கு பண்ணால் ஒன்றை சொல்கிறீர், இன்றைக்கி பண்ணால் ஒன்றை சொல்கிறீர். நேற்றுக்கு நீர் பிரசாதம் கொடுத்தீர், நான் தள்ள தட வேண்டேன், கையாளம்ப சொன்னீரோ இல்லையோ. இன்றைக்கி பெருமாள் பிரசாதம் கிடச்சி கையாளமினா, அது பெருமாள் பிரசாதம்னா என் பெருமாள் நீர், அதனால் உங்கள் பிரசாதம் எனக்கு பெருமாள் பிரசாதம் தான், அதனால் அத்தையும் நான் தலையில் தான் தடவிப்பேன்னு சொல்லியிருக்கார். படி இதுக்கு சொல்ல வந்தது எதுக்குன்னால் பிரசாதத்தை எப்படி நடத்தணுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அப்படி ஒருவேளை தப்பாக எடுத்துனால் 800 தர நிருசிம்ம மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுங்கிறது. இந்த அபச்சாரம் போகிறதுக்கு இப்போ இதை விட சாட்டலாமும் இல்லையோ.
இது போய் இப்போ 800 முதல்ல மந்திரத்தை ஒழுங்காக சொல்லணும், உட்கார்றதுக்கு நேரம் இருக்கணும், கால் முடியணும், முதுகு முடியணும். அதனால் அபச்சாரமே படாது இருக்கிறது நல்லது. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ